வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி கார்த்திகைக்காக நம்ம வீட்டில் இப்படி தான் சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கோம். எல்லாமே பிரசாதம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமான முருகனுக்கு கார்த்திகை பொரி, கார்த்திகை அப்பம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பிரசாதம் இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக எல்லாமே விளக்கெல்லாம் பொருத்தி நல்லா ஜெகஜோதியாக இருக்காங்க சாமிங்க எல்லாருமே. நேற்று வேறு மாதிரி பண்ணியிருந்தோம், இன்றைக்கி டோட்டலாகவே வேறு மாதிரி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப அழகாக கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் நல்லாவே அமைஞ்சிருக்கு பாருங்கள். செடியெல்லாம் நல்லா பச்சு பச்சுன்னு இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். முருகன் பாருங்கள், ரொம்ப அழகாக ஸ்டாரில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு முதல்லையே காமிச்சிருப்பேன். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விளக்கு. இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எப்பயுமே இந்த தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கு இது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக அப்படியே அருவி மாதிரி வருங்க. அதனால தான் இதுவும் இன்றைக்கி ரொம்ப இந்த ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அப்படியே நிறைய அருவி மாதிரி அப்படியே வரும். இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் மயிலாப்பூரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு டிசைன், இது ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அந்த தாமரையில் தான் முருகன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. பாருங்கள், தெரியுதா? தாமரையில் இப்போ தான் அன்றைக்கி ஹோம் சென்டரில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே எப்பப்போவோ வாங்கினது, ஆனால் செட் பண்ணோடனே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பார்த்தீங்களா, இப்போ அழகாக வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த சாமிக்குமே மாலை கட்ட முடியலைன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நமக்கு பூ ஒரு மாதிரி தண்ணியாக ஆயிடுச்சு. அதனால் இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக சூப்பராக நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த பொரி விலங்கை ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. நான் போன வருஷம்தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இந்த வருஷம் அதை விடையுமே நல்லா வந்துருச்சு. இதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் சூப்பராக பண்ணிட்டேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.